Hi, hello everyone. Welcome back to my channel Lali's Home Diary. நான் லாஸ்ட் வீடியோவிலே சொல்லியிருந்தேன் டிமார்ட்ல வாங்கியிருந்த ப்ராடக்ட்ஸ் வச்சுட்டு பூஜா ரூம் ஆர்கனைசேஷன் வீடியோ போடுறேன்னு. ஸோ நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக என்னோட பூஜா கபோர்டை க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணுறதை பார்ப்போம். அது கூடவே எனக்கு தெரிஞ்ச ஒரு சில பூஜா டிப்ஸையும் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுதான் என்னோட பூஜா கபோர்ட். இந்த கபோர்ட் நாங்கள் இந்த வீடு ஷிஃப்ட் ஆகி வரும்போதே இங்கே இருந்தது. இது ஹவுஸ் ஓனரோடது. ஃபர்ஸ்ட் நான் பூஜா கபோர்டை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி காஞ்சி போன பழைய பூவை எல்லாத்தையும் எடுத்து இந்த பேஸ்கெட்டில் போட்டுப்பேன். இந்த மாதிரி பழைய பூ எல்லாத்தையும் ஒரு கவரில் போட்டு அந்த கவர் ஃபுல்லானதுக்கு அப்புறம் தான் அது கால் படாத இடத்துல எடுத்து போட்டுடுவேன். நான் எப்போ பூஜை பண்ணாலும் பழைய பூவெல்லாம் எடுத்துட்டு சுத்தம் பண்ணதுக்கப்புறம் ஒரு புது பூவாவது வச்சதுக்கப்புறம் தான் நான் விளக்கேற்றி சாமி கும்பிடுவேன். நான் பூஜை பாத்திரம் எல்லாத்தையும் வாஷ் பண்ணுறதுக்கு எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த விளக்கில் இருக்க எண்ணெய் அப்புறம் இந்த திரி எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து வச்சுப்பேன். ஏன்னா விளக்கில் யூஸ் பண்ணுற திரி எல்லாத்தையும் இந்த செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை வீட்டில் தூபம் போடும்போது அது கூட சேர்த்து போட்டுடுவேன். வீட்டில் இந்த தூபம் போடும்போது முக்கியமாக இந்த செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை எல்லாம் வீடு முழுக்க சாம்பிராணி போக காட்டுறது ரொம்ப நல்லது. அதில் மருதாணி விதை, குங்குலியம், வெண்கடுகு, ஒரு 2-3 பேலீஃப், 7 கற்பூரம், ஒரு கிராம்பு சேர்த்து தூபம் போட்டு பாருங்க. வீட்டில் நெகட்டிவான விஷயம் எதுவுமே அண்டாது. இப்போ நான் க்ளீன் பண்ணுறதுக்கு எல்லா பூஜை வெசல்ஸையும் அந்த விளக்கு எண்ணெய் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வாஷ் பண்றதுக்கு எடுத்து வச்சுட்டு இருக்கேன். நான் அந்த பூஜை தட்டில் யூஸ் பண்ற அரிசியை தனியா ஒரு கவர்ல எடுத்து வச்சுப்பேன். சனிக்கிழமையான காகத்துக்கு சாப்பாடு வைக்கும் போது அந்த அரிசியை யூஸ் பண்ணிப்பேன். அந்த மாதிரி சாமி தட்டில் வைக்கிற அரிசியை வாஷ் பண்ணிட்டு மாக்கோலம் போடுறதுக்கு, அதாவது அரிசி கோலம் போடுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்லது. ஆனா கால் படுற இடத்துல அந்த அரிசியை யூஸ் பண்ணி மாக்கோலம் போடக்கூடாது. பூஜை பாத்திரங்களை எல்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு நான் ஒரு பெரிய 2 பாத்திரத்தில் ஃபுல்லாக தண்ணி எடுத்து வச்சுட்டு அதில் பார்த்தீங்கன்னா லெமன் சைஸ் அளவுக்கு 2 பாத்திரத்துலையும் தனித்தனியாக புளி, ஒரு அரை எலுமிச்சம்பழம், ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு, அது கூட விம்ஜெல். இந்த விம்ஜெல் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா விளக்கில் இருக்க பிசுப்பு எல்லாத்தையும் எடுக்கணும். ஸோ அதுக்காக நான் அதில் விம்ஜெல் ஆட் பண்ணிப்பேன். இதில் ஒயிட் வினிகரும் கூட நான் இப்பவும் ஆட் பண்ணுவேன். இந்த வாட்டி இல்லை, அதனால நான் அதை யூஸ் பண்ணல. அந்த 2 தண்ணியும் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம பூஜா பாத்திரங்கள் எல்லாத்தையும் அதில் போட்டு ஒரு 30 நிமிஷம் விட்டுடணும். 30 நிமிஷத்துக்கு அப்புறம் அதை வாஷ் பண்ணா ரொம்ப கஷ்டப்பட்டு வாஷ் பண்ணுங்கிற அவசியம் இருக்காது. அதனால இப்போ பூஜை கபோர்டில் இருக்க சாமி படம், சாமி சிலைங்க எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு இருக்கேன். நான் அங்கே போய் அதை செஞ்சுட்டு வரதுக்குள்ள என் பொண்ணு அதுல இருந்து அரிசி எல்லாத்தையும் கீழே கொட்டிட்டாங்க. சாமி படங்க எல்லாத்தையும் ஒவ்வொன்றா எடுத்து தனியாக சைடில் இருக்க ஷெல்ஃப்ல எடுத்து வச்சுட்டேன். கீழே பூஜா கபோர்டில் இருக்க திங்ஸை மட்டும் இதெல்லாம் கிளீன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் எடுத்து வைக்கட்டும். இல்லாட்டி என் பொண்ணு அதெல்லாம் டாய்ஸ் மாதிரி எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. பூஜையில யூஸ் பண்ற அரிசி, இந்த கல்லுப்பு, இது எல்லாத்தையும் சைவ சமையலுக்கு பயன்படுத்தலாம். ஆனா அசைவ சமையலுக்கு இதை பயன்படுத்தக்கூடாது. இல்லாட்டி என்ன மாதிரி காகத்துக்கு வைக்கிறதுக்கு இல்ல வீட்டுல ஸ்வீட் செய்யறதுக்கு அதுக்கு இதை பயன்படுத்தலாம். இந்த கல்லுப்புகளை எல்லாம் சமையலுக்கு யூஸ் பண்ணலைன்னா கூட ஒரு பெரிய பாத்திரத்துல தண்ணி வச்சுட்டு அதை அதுல கொட்டி கரைஞ்சதுக்கு அப்புறம் கீழே ஊத்திடுங்க. பூஜா கபோர்ட் கிளீன் பண்றதுக்கு நான் இந்த மாதிரி பிரஷ், அடுத்து மொரம் இருக்கிற செட் ஒன்று வாங்கி வச்சிருக்கேன். இதை கூட நான் டிமார்ட்ல தான் வாங்கியிருந்தேன். இது அமேசான், ஃப்ளிப்கார்ட் அந்த வெப்சைட்ல கூட உங்களுக்கு கிடைக்கும். இது கிச்சன் கபோர்ட், பூஜா கபோர்ட் செல்ஃப் கிளீன் பண்றதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ 30 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இந்த பூஜா வெசல்ஸ் எல்லாத்தையும் வாஷ் பண்ணுறதுக்கு நான் புதுசாக யூஸ் பண்ணுற ஸ்க்ரப் இல்லாட்டி அதுக்குன்னே தனியாக யூஸ் பண்ணி விட்டுருக்க ஸ்க்ரப் யூஸ் பண்ணி தான் எப்போவுமே பூஜா வெசல்ஸை வாஷ் பண்ணுவேன். எப்போவும் பூஜை பாத்திரம் வாஷ் பண்ண சமையல் பாத்திரங்கள் யூஸ் பண்ணுற ப்ரெஷ்ஷை வந்துட்டு இந்த பூஜை பாத்திரங்கள் வாஷ் பண்ணி யூஸ் பண்ணக்கூடாது. இதுக்கு தனியாக வச்சு தான் யூஸ் பண்ணணும். நான் வந்துட்டு சமையல் பாத்திரங்கள் போட்டு வைக்கிற அந்த ட்ரே கூட யூஸ் பண்ண மாட்டேன். ட்ரை மேட் யூஸ் பண்ணி தான் இதை வாஷ் பண்ணிட்டு அதில் ட்ரை பண்ணுவேன். பூஜை பாத்திரங்களை கழுவுறது ரொம்ப ஈஸி. இது ஆல்ரெடி எலுமிச்சம்பழம், லெமன், உப்பு இதெல்லாம் போட்டு வச்சிருந்த தண்ணியில ரொம்ப நேரம் ஊறினதுனால லிக்விட் மட்டும் யூஸ் பண்ணி லைட்டா தேய்ச்சாலே போதும். அழுக்கெல்லாம் போய் புதுசு மாதிரி ஆயிடும். நான் ஒரு 2 பாத்திரம் கழுவுனதுமே இந்த மாதிரி ஒரு துணி வச்சு தொடச்சிடுவேன். ஏன்னா அதுல வாட்டரோட டிராப்லெட்ஸ் அங்கங்க இருக்கும். அதை அப்படியே காய வச்சோம்னா அது அப்படியே தெரியும் கரையா. ஸோ அதனால உடனே துணி வச்சு தொடச்சிட்டோம்னா புதுசு மாதிரி இருக்கும். எல்லாத்தையும் வாஷ் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள எங்க சன்லைட் படுதோ அந்த இடத்துல வச்சு எல்லாத்தையும் ட்ரை பண்ணிடுவேன். கபோர்டை க்ளீன் பண்ண இப்போ ஒரு பவுலில் நான் தண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். இதில் ஒரு சிட்டிகை அளவு மஞ்சள் தூள், கொஞ்சமாக பச்சை கற்பூரம், கொஞ்சமாக ஜவ்வாது கூட சேர்த்துட்டு அது கூட காலினும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு துடைக்கணும். இது வந்து பூஜா கபோர்ட். ஸோ விளக்குலேருந்து வர்ற
புகை, அடுத்து சாம்பிராணி, ஊதுபத்திலேருந்து வர்ற புகையெல்லாம் பட்டு மேலே சைடில் என்னோட பூஜா கபோர்டில் கருப்பாக இருக்கும். ஸோ நார்மலாக துணியை வச்சு தொடச்சா அந்த கரை அப்படியே தான் இருக்கும், சுத்தமாக போகாது. ஸோ நான் அதுக்காக இந்த மாதிரி மேஜிக் எரேசர் ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணி தான் எப்போவுமே க்ளீன் பண்ணுவேன். இதில் நல்லா டிப் பண்ணிட்டு ஸ்குவீஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஒரு தடவை தொடச்சிட்டு செகண்ட் மறுபடியும் வாட்டரில் டிப் பண்ணி ஸ்குவீஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா க்ளீன் பண்ணிடுவேன். கடைசியாக ஒரு ட்ரை கிளாத்தை வச்சு தொடச்சிட்டு அது பளிச்சுன்னு சுத்தமாக போயிடும். இந்த கரை சுத்தமாகவே இருக்காது. மந்த்லி ஒன்ஸ் நான் அதை டீப் க்ளீன் பண்ணும்போது இந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் நான் என்னோட கபோர்டு க்ளீன் பண்ணுவேன். நான் என்னோட ஃபுல் கபோர்டையுமே இந்த வாட்டர் யூஸ் பண்ணி தான் க்ளீன் பண்ணேன். இது யூஸ் பண்ணும்போதே என்னோட வீடு ஃபுல்லாக அந்த வாசனை நல்லா கமகமன்னு வர ஆரம்பிச்சிடுச்சு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்பை பூஜா கபோர்டு, அந்த டோரு, வெறும் பூஜா கபோர்டுக்கு மட்டும் இல்லை, நிலவாசல் துடைக்கும் போதும் இதே டிப்பை யூஸ் பண்ணி நிலவாசல் கதவெல்லாம் துடைச்சு பாருங்கள். ரொம்ப வாசனையாக நல்லாயிருக்கும். சாமி படங்களை துடைக்கிறதுக்கு ஒரு பவுலில் தனியாக தண்ணியை வச்சுட்டு அதில் பச்சை கற்பூரம், ஜவ்வாது, மஞ்சள், அது கூடவே ரோஸ் வாட்டர் சேர்த்துட்டு க்ளீன் பண்ணி பாருங்கள். ரொம்ப வாசனையாக இருக்கும். நான் எப்போவும் பூஜா கபோர்டு இல்லை இந்த மாதிரி சாமி படங்கள்லாம் க்ளீன் பண்ணும்போது நான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் க்ளீன் பண்ணுவேன். எப்போ நான் பூஜா கபோர்டை ஓப்பன் பண்ணாலும் அதுலேருந்து ஒரு நல்ல ஒரு வாசனை வரும். ஸோ பாசிட்டிவ் ஃபீலிங்காக இருக்கும். வீடு ஃபுல்லாகவுமே இந்த மனம் நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். எல்லாருக்குமே இதனால் ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப் கிடைக்கும். அப்புறம் சாமி படங்களுக்கு பொட்டு வைக்கும்போது மஞ்சள், சந்தனம், ஜவ்வாது, பச்சை கற்பூரம், அதில் கொஞ்சமாக ரோஸ் வாட்டர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பொட்டு வச்சு பாருங்கள். அதுவும் ஒரு நல்ல மனமாகவும் இருக்கும், நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுக்கும். நான் பச்சை கற்பூரம் அப்புறம் ஜவ்வாது இதை நிறைய இடத்துல யூஸ் பண்ணினேன். எதுக்காகனா பச்சை கற்பூரத்துக்கு நிறைய பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிரியேட் பண்ணுற பவர் இருக்குது. அது மட்டும் இல்லை, பச்சை கற்பூரத்தை எரிக்கும் போது திருஷ்டியும் கழியும், நெகட்டிவான விஷயங்களை வீட்டில் அண்டவே விடாது. ஜவ்வாதை யூஸ் பண்ணும்போது ரொம்ப பிளசண்டான ஃபீல் இருக்கும், வீடு முழுக்க அந்த வாசனை இருக்கும். அதுக்காக தான் நான் இப்படி நிறைய விஷயங்கள்ல அதுங்களை யூஸ் பண்றேன். நான் சாமி படங்களுக்கு பொட்டு வைக்க எந்த மஞ்சள் சந்தனம் மிக்ஸை யூஸ் பண்ணேனோ அதே மிக்ஸ் தான் யூஸ் பண்ணி நான் விளக்குகளுக்கு பொட்டு வைக்கிறேன். பொதுவாக காமாட்சி விளக்கு, கஜலட்சுமி விளக்குகளுக்கெல்லாம் பொட்டு வைக்கும்போது கீழே இருந்து மேலே பார்த்த மாதிரி கீழே இருந்து மஞ்சள் சந்தன குங்குமம் வச்சுட்டு போகணும். இது எனக்கு என் வீட்டில் சொல்லி கொடுத்தது. இது ரொம்ப நல்லதும் கூட. இப்போ சாமி படங்கள் எல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கேன். எனக்கு மொத்தமாக 2 ஷெல்ஃப் தான். ஸோ மேலே இருக்க ஷெல்ஃபில் ஃபர்ஸ்ட்டு நான் பெருமாள் படத்தை வச்சுட்டு பெருமாளுக்கு வலது பக்கம் லக்ஷ்மி படமும் இடது பக்கம் குபேரர் லக்ஷ்மி படமும் வச்சிருக்கேன். கீழே பார்த்தீங்கன்னா சென்டரில் சாய்பாபா படமும், வலது பக்கம் முருகர் படமும், இடது பக்கம் பிள்ளையார் இருக்க படமும் வச்சிருக்கேன். மேலே வந்துட்டு பெருமாளுக்கு முன்னாடி நான் எப்பவும் 7 முக விளக்கு ஏற்றுறது வழக்கம். ஸோ மேலே தட்டில் அரிசி கொட்டிட்டு அது கூட விளக்கும் எடுத்து வச்சுட்டேன். நான் யூஸ் பண்ணுற தட்டில் இருக்க அரிசியெல்லாம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலக்கி வைக்க மாட்டேன். ஏன்னா சனிக்கிழமை நான் காகத்துக்கு சாப்பாடு வைக்கணும், அது மஞ்சள் கலக்கி வச்சுட்டு அதை யூஸ் பண்ண முடியாதுங்கிற காரணத்தால நான் இந்த அரிசியில மஞ்சள் கலக்கி வைக்க மாட்டேன். சாமிக்கு முன்னாடி மனையை வச்சுட்டு அதில் ஃபஸ்ட்டு குலதெய்வ கலசம் வச்சு அதில் தண்ணியை ஊற்றி விளிம்பு வரைக்கும் தண்ணியை ஊற்றிட்டு அதில் கொஞ்சமாக பச்சை கற்பூரம், மஞ்சள், குங்குமம், ஒரு ஏலக்காய், ஜவ்வாது சேர்த்து வச்சுட்டு ஒரு தட்டு வச்சு மூடிட்டு அதுக்கு மேலே விளக்கு தீபம் ஏற்றுறதுக்காக ஒரு சின்ன விளக்கு வச்சிருக்கேன். அதுக்கு பக்கத்தில் இல்லை விநாயகரும், இந்த பக்கம் அன்னபூர்ணி சிலையும் வச்சிருக்கேன். அன்னபூர்ணி சிலையில் இருக்க கரண்டியில் ஒரு 2 இல்லை 3 அரிசி வச்சு தான் வைக்கணும். வெறும் கரண்டியாக இருக்கிற மாதிரி வச்சிடக்கூடாது. அப்புறம் அதோட 2 பக்கமும் ஒரு பக்கம் காமாட்சி விளக்கும் இன்னொரு பக்கம் கஜலட்சுமி விளக்கும் வச்சிருக்கேன். நான் டிமார்ட்ல இருந்து ட்ரே அண்ட் பாட்டில்ஸ் வாங்கியிருந்ததை ஏற்கனவே பார்த்தீங்க. அது கூடவே நான் மீஷோவில் இந்த பாக்ஸஸ் ஆர்டர் போட்டிருந்தேன். பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. கொஞ்சம் பெரிய சைஸ்னு நினச்சேன், பட் கொஞ்சம் சிறுசாக தான் வந்திருந்தது. பட் இந்த சைஸும் ஓகே தான். அது கூடவே காம்ப்ளிமெண்ட்டாக 2 குட்டியாக அழகான பாட் கொடுத்துருந்தாங்க. எனக்கு அந்த பாக்ஸஸை விட இந்த பாட் ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது. அந்த கிளாஸ் ஜார்ஸில் நான் பூஜையில் யூஸ் பண்ணுற மஞ்சள், குங்குமம், கற்பூரம், சாம்பிராணி, நவதானியம் இதெல்லாத்தையும் அதில் ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தேன். பூஜையில் பொதுவாக மஞ்சள், குங்குமம் யூஸ் பண்ணுவோம். அது நார்மல் மஞ்சள் அண்ட் நார்மல் குங்குமம் இல்லாம கஸ்தூரி மஞ்சள் அண்ட் தாளம்பூ குங்குமம் யூஸ் பண்றது ரொம்ப நல்லது. வாசனையாகவும் இருக்கும், அதே நேரத்தில் அது ரொம்ப நல்லதும் கூட. அதை யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது அதில் கொஞ்சமா பச்சை கற்பூரம், கிராம்பு சேர்த்து வைங்க. இல்லாட்டினா அதில் சீக்கிரமா பூச்சி பிடிச்சிடும். இப்போ அந்த கற்பூரத்தில் கூட நான் ஒரு கிராம்பு, ஒரு குருமிளகு போட்டிருக்கேன், அது கரையாம இருக்கிறதுக்காக. கபோர்டில், கிச்சன் கபோர்டில், பூஜா கபோர்டில், செல்ஃப்ஸ்ல எல்லாம் வைக்கும்போது திங்ஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி செல்ஃப் லைனர் யூஸ் பண்ணுங்க, கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இன்னைக்கு என்னோட பூஜா கபோர்டில் கூட நான் இந்த மாதிரி ஒயிட் கலர்ல இருக்க செல்ஃப் லைனர் யூஸ் பண்ணி தான் வச்சிருக்கேன். இந்த மஞ்சள், குங்குமம் இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது டைரக்டா பாட்டில்குள்ள ஈரக்கை விட்டு எடுக்காம ஒரு தட்டில் கொட்டி எடுத்து யூஸ் பண்றது நல்லது. இல்லாட்டி சீக்கிரமாவே கட்டி கட்டி ஆயிடும். நான் எப்போல்லாம் கொஞ்சம் டிப்ரெஸ்டாக இல்லை எனர்ஜி லோன்லியாக ஃபீல் பண்ணுறனோ அப்போல்லாம் நான் என்னோட ஒரு நோட் புக்கில் முருகனோட மந்திரம் எழுதுறது எனக்கு ஒரு ஹேபிட்டு. ஸோ அதுக்காகவே என்னோட பூஜா கபோர்டில் ஒரு 2 நோட் எப்போவுமே வச்சுருப்பேன்.
நான் யூஸ் பண்ணாமல் வச்சுருக்க மற்ற பூஜை பாத்திரங்களெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சி அதை இந்த ட்ரேயில் எடுத்து வச்சுட்டேன். நான் மீஷோவில் இருந்து வாங்கின அந்த பேம்பூ பாக்ஸில் ஒரு பாக்ஸில் கார்த்திகை தீபம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இன்னொரு பாக்ஸில் பார்த்திங்கன்னா மீதமான மஞ்சள் கயிறு, மஞ்சள் கிழங்கு, திரி, குன்றின் மணி இது எல்லாத்தையும் எடுத்து வச்சு ஷெல்ஃபில் வச்சுட்டேன். அது கூடவே காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்து அந்த 2 பாட்டும் எடுத்து வச்சுட்டேன். இப்போது அதனால் பெரிய யூஸ் இல்லை, ஸோ யூஸ் ஆகும்போது எடுத்துக்கலான்னு அது கூடவே அதை வச்சுட்டேன். என்னோடய பூஜை கபோர்ட் நான் எவ்வளோ லைட்ஸ் போட்டாலும் கொஞ்சம் டல்லாகவே இருக்கும். ஸோ அதுக்காகவே இந்த லெட் லைட் வாங்கியிருந்தேன். இதில் ஒரு 3 பேட்டரிஸும் யூஸ் பண்ணிட்டு பார்த்தா ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இதை என்னோடய பூஜை கபோர்டில் யூஸ் பண்ணியிருந்தேன். நான் சாமி படத்துக்கெல்லாம் பூ வச்சுட்டேன். இந்த பூஜை விளக்கு ஏற்றும் போது கொஞ்சம் பச்சை கற்பூரம், ஒரு ஏலக்காய் சேர்த்து ஏற்றுங்க. ஏலக்காய் லக்ஷ்மிக்கு பிடிச்ச ஒரு பொருள். அதை சேர்த்து ஏற்றும் போது ரொம்ப வாசனையாகவும் இருக்கும், வீடே மணக்கும், ரொம்ப நல்லதும் கூட, லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும். அப்புறம் விளக்கு ஏற்றும் போது ஒரு அகல் விளக்குல முதல்ல தீபம் ஏற்றிட்டு அந்த அகல் விளக்கு யூஸ் பண்ணி காமாட்சி விளக்கு, கஜலட்சுமி விளக்கு, மற்ற எல்லா விளக்கும் ஏற்றலாம். எவ்வளவு பித்தளை விளக்கு, வெள்ளி விளக்கு ஏற்றினாலும் கண்டிப்பாக ஒரு அகல் விளக்கு ஏற்றணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது மாதிரி தான் நான் ஒவ்வொரு மந்த்தும் என்னோட பூஜை கபோர்டை டீப் கிளீன் பண்ணுவேன். என்னோட பூஜை ரூம் ஓவராலாக பார்க்கும்போது இப்படி தான் இருக்கும். எனக்கு இப்படி நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சதில் ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் ஹாப்பியாகவும் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதனால நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸும் கிடைச்சிருக்கும்னு நான் நம்புறேன். நீங்கள் என்னோட வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் கன்சிடர் சப்ஸ்கிரைபிங் டு my channel. Thank you so much for watching. Bye.